Daily. Taste the Daily. சேகர் பாபு இந்து நலத்துறை அமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா, நலத்துறை அமைச்சர் மாண்பு முதலமைச்சரை சொல்லி பேரை சொல்லி இன்றைக்கி அவர்தான் முருகப்பெருமானாக காட்சியளிக்கிறார்னு கூட சொல்கிறார். அவரை பாராட்டுறார். அப்படிப்பட்ட அவருடைய தலைமையில் இருக்கிற அரசாங்கம் ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அந்த குறிப்பிட்ட அந்த சம்பவங்கள் நடக்கும்போது அந்த மலைக்கு சென்று அவர் அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட அடிப்படையில் தான் இது விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது என்பதை நாங்கள் ஆணித்தரமாக அதிமுக குற்றம் சாட்டுகிறோம். இந்த அரசாங்கம் எதிலையும் கவனம் செலுத்துவதில்லை. பொதுவாகவே நடந்த பிறகு அதுக்கு என்ன மறுப்பு தெரிவிக்கலாம், எப்படியெல்லாம் அதுக்கு சப்பக்கட்டுக்க எப்படியெல்லாம் அதுக்கு மாற்று வழி என்னன்றதை தான் பார்க்குறே ஒழிய, எந்த நிகழ்வும் நடக்கிறதுக்கு முன்பாக இந்த அரசாங்கம் துணிவாக நடவடிக்கை எடுக்க மறுக்கிறது. ஒரு பதட்டமான சூழ்நிலை மதுரைக்கு தேவையா? மதுரையில் இந்துக்களும் இஸ்லாமியரும் கிறிஸ்தவர்களும் அண்ணன் தம்பிகளாக மாமமழித்தனாக பழகி கொண்டிருக்கிறார்கள். இங்கே இந்த பிரச்சனையே இல்லை, இதுவரைக்கும் இல்லை, காலங்காலமாக இல்லை. இந்த ஆட்சியில் நடக்கிறதுனா, இந்த ஆட்சியில் நடக்குதுன்னா உளவுத்துறை என்ன செய்கிறது? இந்த உளவுத்துறை முதல்லையே அறிக்கை கொடுத்துருக்கணும். இந்த அரசாங்கம் விழித்திருக்கணும். இந்த சம்பவம் நடந்திருக்கக்கூடாது. இது தேவையில்லாமல் சம்பவம் நடந்த பிறகு இந்த அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய ஒரு கெட்ட பேர் ஏற்பட்ட பிறகு மக்கள் மத்தியில் இந்த அரசாங்கம் செயலிழந்த அரசாங்கம். இந்த முதலமைச்சர் ஒரு பொம்மை முதலமைச்சராக உண்மையிலே இருக்கிறார். ஏன்னா நாள்தோறும் கொலைகள், கற்பழிப்புகள் நாள்தோறும் அரங்கேறுகிறது. பெண்கள் இன்றைக்கி நடமாடவே முடியல. 8 மணிக்கு மேலே வரவே முடியல. 8-9 மணிக்கு மேலே போகவே முடியாது. கேளப்பாக்கம் பஸ் நிலையத்தில் பாருங்கள், ஒரு பெண்ணை 3 பேர் ஆட்டோ, எவ்வளவு சம்பவம் நடக்குதுங்க. ஒரு அரசாங்கம் என்ன செஞ்சுருக்கு? இது மாதிரி தான் இந்த சம்பவத்துலேயும் இந்த அம்மாவை மாவட்ட ஆட்சித்தலைவர், மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவரை இன்றைக்கி ஆளுங்கட்சியாக இருக்கின்ற அரசாங்கம் ஒரு பலிகடாக ஆக்குறதுன்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா முழுக்க இந்த இதுவரைக்கும் இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் மீது எந்த விதமான எந்த ஒரு இதுவும் கிடையாது, எந்த குற்றம் சாட்டும் கிடையாது. அவர் தொழிலை அவர் பணியை பார்க்குறார். ஒவ்வொரு கட்சியும் நாங்கள் சொல்லுகிற கருத்துக்களையும் கேட்குறார். இதுதான் நடந்தது. இந்த சம்பவத்திலேயே இப்போ எங்களுடைய மாவட்ட செயலாளர், முன்னாள் மேயர், தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் முறையாக அது எழுதி கொடுத்துருக்கார். எங்களுடைய பொதுச்செயலாளர் வழிகாட்டுதன்படி கொடுத்துருக்கிறார். எங்களுடைய இயக்கம் என்பது மாபெரும் இயக்கம். இந்த இயக்கம் 30 ஆண்டுகள் 31 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்திருக்கிறோம். எங்கள் அம்மாவும் சரி, எங்கள் தலைவரும் புரட்சித் தலைவர் அம்மாவும் சரி, அன்பு எடப்பாடியாரும் சரி, எல்லா மதத்திற்கும் சமமானவர்களாக எல்லா மதத்தவரும் எங்கள் இயக்கத்தில் இருக்காங்க. ஆக எங்கள் மீது வேணுன்றே இந்த பேரை போட்டு இன்றைக்கி பத்திரிகையில் அனைத்து பத்திரிகைகளும் அனைத்து மாவட்டங்களிலும் வர்ற மாதிரி செய்யணும்னா இந்த அரசாங்கம் உள்நோக்கத்தோடு செயல்படுதா என்ன? இது காரணம் முழுக்க இன்றைக்கி மாண்புமிகு எடப்பாடியாருடைய புகழ் நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே இருக்கிறது. இப்போ கூட ஒரு கருத்து கணிப்பு நடத்தியிருக்காங்க. இன்றைக்கு அரசியல் தலைவர்களை யார் உங்களுக்கு பிடித்திருக்குது என்றால், ஆனால் எடப்பாடியாரே தான் சொல்லுவார் 55%, முதலமைச்சர் 40%. காரணம் என்னென்னா, அவர் செயல்பாடுகள் நன்றாக இருந்தது, இவர் செயல்பாடுகள் சரியில்லை அப்படின்னு கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் மருந்து வர ஆளுங்கட்சிக்கு பயம் ஆகிறது. எனவே எந்த வகையிலாவது இப்போ காவல்துறையை விட்டு எங்கள் கட்சிக்காரங்கன்னு சொல்ல விட்டாங்க. உங்களுக்கு தெரியும், தாம்பரம் காவல் நிலைய அதிகாரி கட்சி கொடி கட்டி வந்தால் இந்த லைசன்ஸு, அது கட்சி திமுக கொடி என்பது லைசன்ஸ் மாதிரி, அது கட்டிட்டா எங்கே வேணாலும் எதை வேணாலும் கடத்திட்டு போகலாம், யாரும் தடுக்க மாட்டாங்க அப்படின்னு இந்த அரசாங்கமே சொல்லுது. காவல்துறையை வச்சு சொல்கிறாங்க. ஆக எப்படி ஒரு நிர்வாகம் நடக்குது என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.